தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எம்புரான். 2019 ஆண்டு வெளியான லூசிஃபர் படத்தோட தழுவல் தான் இந்த எம்புரான். பிரித்திபராஜ் இயக்கத்தில் மோகன்லால், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ் இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் வந்து நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கரு என்னன்னு பார்த்தா, கேரள மாநிலத்தில் நடக்கிற அரசியல் குழப்பங்களும், வெளிநாடுகளில் சர்வதேச மாஃபியாவையும் மோகன்லால் எப்படி டீல் பண்ணார், அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்பதுதான் இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. எப்போ தான் மோகன்லால் வருவார், அவரோட ஓப்பனிங் சீன் எல்லாம் ரசிகர்கள் வெயிட் பண்ணியிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷத்துக்கு பிறகு தான் மோகன்லாலோட ஓப்பனிங் சீனே இருக்குது. ஓப்பனிங் சீன் சொல்லவே வேண்டாம். ஹாலிவுட் அளவுக்கு ஸ்டண்ட் மேக்கிங் பண்ணியிருக்காரு செல்வா மாஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் கிராண்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து கதை விறுவிறு நகருது. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை காட்சிகள் வந்து மோகன்லால் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அதுக்கு பிறகு மஞ்சு வாரியரோட ஓப்பனிங் சீன்ஸ், எலிவேஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பிருத்திவிராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் பிருத்திவிராஜும் மோகன்லாலும் இணைந்து சண்டை போடுற காட்சிகள்லாம் சூப்பராக கைத்தட்டலோடு இருக்குது. அதே போல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் ஒரு கேமியோ ரோல் வந்து மோகன்லாலோட பையன் பண்ணியிருக்கிறாரு. அதுவுமே வந்து ரசிகர்களை வந்து குஷிப்படுத்திக்கணும்னு சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்ன பார்க்கும்போது படத்தோட லென்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட கருத்தாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த படத்தோட முழு இதையும் பார்க்கும்பொழுது ஹாலிவுட் அளவுக்கு இந்த படத்தோட தரத்தை உயர்த்தணும்னு பிருத்திவிராஜ் மெனக்கெட்டுருக்கிறது இந்த படத்து மூலமாக தெரிகிறது. அவர் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேரக்டர் என்று பாராட்டுற அளவுக்கு எல்லாருமே ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லூசிஃபர் 1 பார்த்தவங்களுக்கு தான் இந்த லூசிஃபர் 2 எம்புரான் படத்தோட கதை புரியும். பார்க்காம ஒரு முதல் ஆடியன்ஸாக ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த எம்ரான் படத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் புரியாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லூசிஃபர் 1 பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையோட சாராம்சம் வந்து ஈஸியாகவே புரியும். இந்த எம்புரான் படத்தை பிருத்திவிராஜ் எடுத்துக்கிற விதம் மலையாள சினிமாவிலே இது வரைக்கும் எடுக்காத அளவுக்கு ஒரு கிராண்டியர் தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காரு. எப்படி கன்னடம், தெலுங்கு சினிமாக்கள்லாம் வந்து சர்வதேச அளவில் பேசப்படுதோ அதே போல் மலையாள சினிமாவையும் சர்வதேச அளவில் பேசப்பட வைக்கணுன்ற முயற்சியில் வந்து பிருத்திவிராஜ் ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த முயற்சி அவருக்கு கை கொடுத்துன்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட விஷயம் என்ன, 2002ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு சில சம்பவங்களை காட்டுறாங்க. அது குஜராத்தில் நடந்த கலவரம் சம்பவத்தை மையப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே போல் மஞ்சு வாரியர் வர சீனோட எலிவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கான அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி வைத்த மாதிரி ஒரு குறியீடாக இருக்கிறது. அதே போல் மஞ்சு வாரியருக்கும் டொவினோ தாமஸ்க்கும் நடக்கிற உரையாடல் பார்க்கும்போது ஆந்திரா மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அவரது சகோதரிக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு விவாதங்கள்லாம் இப்படி ஒவ்வொரு அரசியல் குறியீடுகளும் இந்த படத்தில் வந்து வைத்திருக்கிற மாதிரி காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா, அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் சரி, வெளிநாடுகளை காட்டும் விதமாக இருக்கும் சொல்லுது கதை எதை நோக்கி நகருதுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில குழப்பங்கள் இருக்குது. ஆனால் அதை எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக நகர்த்தி இருக்கிறதுனால இந்த படத்தோட ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த எம்புரான் படத்தில் பாடல்கள் ஒன்றும் பெரிதளவில் இல்லை, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் பேசும்பட அளவுக்கு அமைஞ்சிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் நிறைய எலிவேஷன் சீன்ஸ், மாஸ் சீக்வன்ஸ், ஓப்பனிங் சீன்ஸ்லாம் இருக்கனால இதற்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் பக்கபலமாக இருக்குது. அதே போல் ஃபைட் சீக்வன்ஸுக்கும் பிஜிஎம் ஸ்கோர் வந்து பக்கபலமாக அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ், இதே பிஜிஎம் ரொம்ப மாஸ் சீக்வன்ஸ் எலிவேஷன்ஸில் வரும்போது ஒரு சில இடங்களில் அதே ஒரு இரைச்சல் மிக்க இதுவாகவே இருக்கிறது. மற்றபடி ஒரு க்ளீன் ஷீட் படமாக வந்து பிருத்திவிராஜ் இயக்கியிருக்கிறாரு என சொல்லலாம். மேலும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுடன் விடைபெறுவது உங்கள் ராஜா.